ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம மாதேஸ்வரன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்ட் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலாறுலேருந்து அப்படியே வந்து மலையேற அந்த கர்நாடகா மலையேறது வந்து போட்டிருப்போம். சூப்பராக வந்திருக்கும், அப்படியே ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக போட்டிருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துவாங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம கோவிலை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சளவுக்கு சுற்றி காமிச்சிருக்கோம். அதே மாதிரி காலையில் அன்னதானம் சாப்பிட்டது, குளத்தில் குளித்தது, அப்புறம் நம்மளே காளை வாகனம் தேர் பார்த்தீங்கன்னா இழுத்துது, அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று தரிசனம் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த கோவிலோடைய பெரிய நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் நிறைய நிகழ்வுகள், நம்ம லட்டு பிரசாதம் வாங்கினது எல்லாமே போட்டிருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கு, ஷேரு எல்லாமே பண்ணிடுங்க. பார்க்கிங், மாதேஸ்வரம் மலை கோவில் பார்க்கிங் வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதனால் அப்படியே வந்து ரோட்டில் லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லாம் வந்து வண்டிகள்லாம் அப்படியே பார்க்கிங் போட்டாச்சு. ஓகேங்களா, கோவில் தெரியுது பாருங்கள். கோவில் என்ட்ரன்ஸில் நல்லா பிரம்மாண்டமான ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்புறம் இங்கே பழங்கள், பூஜை ஜாமான கடைகள் எல்லாமே இருக்குது. நாளைக்கு வந்து அமாவாசைக்கெலாம் இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். வேறு லெவலில் தேரோட்டம் வந்து டெய்லியுமே நடக்கும். பட் அமாவாசைங்கும் போது கூட்டம் வேறு லெவலில் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் லெவலில். நம்ம முன்னாடி வந்திருக்கோம், அமாவாசைக்கு முன்னாடி நாள். அங்கே நிறைய பூஜை ஜாமான கடைகள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். பாருங்கள், அப்படியே இங்கே நிறைய கடைகள் இருக்குது. காலையில் பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் கடை, தள்ளுவண்டி பிரேக்ஃபாஸ்ட் கடை பாருங்கள், சும்மா வேறு லெவலில் வைபாக போயிட்டுருக்கு. இங்கேயே கடைகள்லாம் இருக்குது, நிறையா ஹோட்டல், சின்ன சின்ன ஹோட்டலு, இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைகள் எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா நீங்கள் நீட்டாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் மாதேஸ்வரம் மலை வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 10,000 பேர் கூட வெயிட்டிங் எடுக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய வெயிட்டிங் ஹால் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம நைட் டைமில் வரோம்னு வச்சுக்கோங்க, நீட்டாக சூப்பராக தூங்கி எழுந்திரிச்சு போகலாம். அதுவும் பாருங்கள், போலீஸோட சேஃப்டியோட செம்மையாக இருக்குது. நான் நிறைய இந்த ஃபங்க்ஷனு நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்தால் இந்த இடத்துல நடக்க மாட்டிருக்கு. இப்பயுமே பாருங்கள், நிறையா பக்தர்கள் எல்லாமே படுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஓ, எவ்வளோ பெருசு பாருங்கள். சிசிடிவி கேமரா, டிவி, வந்தாச்சு. பாருங்கள், இதான் வந்து பாருங்கள், கரெக்டாக நம்ம வர டைமில் இந்த தேர் கிளம்பிடுச்சு பாருங்க. மொத்தம் 3 தேர் இருக்கு. புலி வாகனத்தோட மாதேஸ்வரன் போறாரு. கருவறையில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து மாதேஸ்வரன் இருப்பார். அந்த பக்கம் கால வாகனத்தோடு இருக்காரு. பாருங்க, தேர் இப்படி இங்கே தேர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகும், ஃபுல்லாக இறக்கும், செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே மக்களே, அப்படியே நம்ம வந்தாச்சு. கோயிலில் கூட்டம் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மணி பார்த்திங்கன்னா இப்போ 9 மணிக்கு மேலே ஆச்சா. அதனால் போய் ஃபஸ்ட்டு அன்னதானம் போடுவாங்களாம்மா. இங்கே வந்து காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 7 மணி வரைக்கும். காலையில் வந்து டிஃபனு, மதியானம் வந்து சூப்பராக மீல்ஸு எல்லாமே ஃப்ரீ ஃபுட் அன்னதானம் வந்து போடுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். உப்புமா அந்த மாதிரி வந்து டிஃபன் ஐட்டம் போடுவாங்களாம்மா. ஓகே, உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிக்கிறேன். நீங்களே இங்கே வந்து சுற்றி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சுற்றி காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் வந்து மாதேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணலாம். பார்த்திங்கன்னா கோவில் இங்கே வந்து நந்தி சிலை இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அன்னதானத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள், இந்த நந்தி சிலைக்கு லெஃப்ட் சைடில் தான் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இறங்கி போனோம்னா அன்னதானம் நல்லா பெரிய ஹாலாக இருக்கும். லைனில் ரொம்ப நேரம்லாம் நிற்க தேவையில்லை, டக்குன்னு போனோம்னா சாப்பிட்றலாம். ஓகே, இங்கே அப்படியே பாருங்கள், விநாயகர் பெருமான் இருக்கார். நாங்கள் அப்படியே தரிசனம் பண்ணிக்கலாம். இல்லை, விநாயகர் பெருமான் முதற்கண் கடவுள் விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிக்கணும். காலையில் உணவாக பாருங்கள், சாப்பாடு தக்காளி சாப்பாடு போட்டிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே பாருங்கள் சுட சுட நல்லா பட்டாணி முந்திரி எல்லாம் போட்டு சூப்பர் வெஜிடபிள் பிரியாணி தேங்காய் சட்னியோட வேறு லெவல். வேறு சூப்பரான சாப்பாடு போடுவாங்களாம்மா. சமைங்க உண்மையாக வேறு லெவல். கிரேட் சல்யூட். சமைங்க. பசியில் படப்படன்னு சாப்பிட்டாச்சு. சரி உங்களுக்கு காமிச்சலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா பட்டாணிலாம் போட்டுப்பாங்க. சூப்பராக இருக்குது. சாப்பாடு சூப்பராக இருக்குது. பசி நேரத்துக்கு சாப்பாடு தேங்காய் சட்னி பட்டாணி காயெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாதேஸ்வரன் டெம்பிளோடைய தெப்பக்குளம். இப்போ நம்ம இங்கே குளிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம பாய்ஸ் நல்லா பாருங்க இல்லை வேறு லெவலில் குளிச்சுட்ருக்காங்க. வேறு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேறு லெவலில் இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணியாச்சு. மாதேஸ்வரன் கோவில் குளத்தில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செம என்ஜாய் பண்ணிட்டு ஆழமும் பெருசாக இல்லை. நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்னும் பாருங்கள் நம்ம பசங்களை வரவே மாட்டேங்கிறானுங்க. ஓகேங்க மக்களே, அப்படியே சிறப்பான முறையில் தெப்பா குளத்தில் குளிச்சாச்சு. அப்படியே கோவில் அன்னதான கூடம் இருக்குல்ல, அன்னதான கூடத்துலேருந்து நேராக நம்ம வந்தோம்னா முன்னாடியே சூப்பரான தெப்பா குளம் இருக்குது. கீழே சின்ன ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆறில் குளிக்கிறத விட தெப்பா குளத்தில் குளிக்கலாம். நீட்டாக குளிச்சுட்டு ட்ரெஸ் மாதிரி இருக்குது. தனியாக செப்பரேட்டாக அந்த ரூம் இருக்குது. அப்புறம் நீங்கள் பாத்ரூம்ஸ் அப்படின்னா நிறையா பாத்ரூம்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு வியூ தெரியுது. வியூனால சாதாரண வியூ இல்லை, அப்படியே மலை மேலே மாதேஸ்வரர் பார்த்தீங்கன்னா புலி மேலே வில்லு வச்சுட்டு கொண்டிருக்கிற மாதிரி, வில்லு நம்பு மாதிரி வச்சுட்டு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டாச்சு இருக்குது. மாதேஸ்வரம் கோயிலுக்கு அதிகமாக வரவங்களுக்கு தெரியும். புதுசாக நீங்கள் வந்ததே இல்லை அப்படின்னா பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் வாங்க, வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். சூப்பரான இடம். ஃபுட்டு 20 போடுறாங்க. சூப்பராக வந்து இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு எல்லாமே இடங்களும் இருக்குது. சூப்பரான ஒரு அமைதியான கோவில். எப்படி இந்த பேக்ரவுண்டில் மியூசிக் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதேஸ்வர மலை அப்படிங்கிறது, இந்த மாதேஸ்வராங்கிறது சூப்பருங்க. மாதேஸ்வரர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மாடு இருக்குல்ல, அது வந்து மாதேஸ்வரர் ஈஸ்வரருக்காக ஆட்டோமேட்டிக்காக வந்து பால் டெய்லி கொண்டு வந்து அந்த இடத்துல பால் வந்து போயிட்டு இருந்துச்சாமா. அது என்னென்னு பார்க்கும்போது கீழே சிவன் இருக்கார், அதை வந்து மாதேஸ்வரர் அப்படிங்கிறாங்க. நிறையா வரலாறுகள் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், கரெக்டாக இல்லையான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வந்து சொல்கிறேன். தெரியலன்னா இன்னொருங்க விசாரித்து பார்த்துட்டு கூட சொல்கிறேன். பாருங்கள் அப்படியே மலை மேலே மாதேஸ்வரர் பாருங்கள் மேலே இருக்கார் அப்படிங்கிறது. இன்னும் கூட பக்கத்தில் போய் காமிக்கிறேன். முதல்ல வந்து அங்கே மேலே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. இப்போ நடுவில் தான் வந்து இப்போ மேலே அலோவ் பண்ணுறது இல்லையாமா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் மேலே போயிட்டுருக்காமா. ஃப்ரெண்ட்ஸ் மாதேஸ்வரன் கோயிலோடைய சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா பட்டை ஜம்முன்னு போட்டாச்சு. மாதேஸ்வரன் மலைக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா பட்டையை போட்டு தான் வந்து நம்ம மாதேஸ்வரனை வந்து நம்ம தரிசனம் பண்ணணும். ஈஸ்வரன் அப்படின்னாலே பட்டை தான். ஆனால் மாதேஸ்வரன் மலையில் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து பெரிய பட்டை பாருங்கள். அவங்களுக்கு அப்படி பேக் கேமரா போட்டாங்க. வர்றவங்க எல்லாருமே பாருங்கள் பெரிய பட்டை, இவ்வளோ பெரிய பட்டை வந்து மாதேஸ்வரனை வந்து தரிசனம் பண்ணணும். நம்ம 8-9 மணிக்கு வந்தோமா, அப்போ கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. மணி 11 மணி ஆச்சு. கூட்டாக நல்லா வைப் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சிவன் ராத்திரி, அதனால் வேறு லெவலில் வைப் இருக்கும். நாளைக்கு அமாவாசை, அதனால் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. டக்குன்னு நம்ம போய் முடிஞ்ச அளவுக்கு பொது தரிசனம் இல்லைன்னா அதாவது ஸ்பெஷல் தரிசனம் இருந்தால் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் காமிச்சிடுறேன். பாருங்கள் மக்களே, எல்லாருமே பாருங்கள், பக்தர்கள் எல்லாருமே பாருங்களே பட்டை போட்டிருக்காங்களா பாருங்கள். நந்தீஸ்வரர் இருக்கார், அப்படியே கோபுரம். ஓகேங்க, அப்படியே வாங்க அப்படியே போகலாம். அப்படியே வந்து கோவிலை சுற்றி வந்து அப்படியே நம்ம போகலாம். பாருங்கள் கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மாதேஸ்வரன் மக்கள் பாருங்க செம்ம கூட்டமாயிருச்சு. நம்ம போகும்போது பார்த்தோம் இதெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு. மேல் லைனில் மட்டும் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. இப்போ கீழே பாருங்க. ஓகே, இதுதான் வந்து லட்டு பிரசாதம் கடை பாருங்கள். லட்டு வந்தோம்னா நம்ம வேணால் வாங்கிக்கலாம். ஒரு லட்டு வந்து 25 ரூபா வருது. இது வாங்க, இது வழியாக லைனுக்குள்ளே போகலாம். அப்போ செமைங்க. அப்படியே என்ட்ரி ஆகும். Few moments later. 2 hours later. Three hours later.
அப்படியே வரிசையா போ, நின்று போ. ஓகே மக்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் லைனில் வரிசையில் இருந்து பொது தரிசனத்தில் இருந்து அந்த மாதேஸ்வரரை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. நல்லா நீட்டாக இருக்கார் லிங்கம் வந்து அப்படியே முகம் மாதிரி மாதேஸ்வரனோட முகம் வந்து அப்படியே வெளியே வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே கால வாகனம் இருந்தது. அப்புறம் சின்னதாக வந்து அந்த ஆதி முதல்ல தோன்றிருக்கும்ல அந்த மாதேஸ்வரருடைய சிலையை வந்து நல்லா பார்த்து நீட்டாக தரிசனத்தை பண்ணியாச்சு. மணி கிட்டத்தட்ட 2 மணிக்கு ஆயிருக்கு. நம்ம ஒரு 11 மணிக்கு இல்லை 10:30 மணிக்கு நம்ம ஒரு லைன் இன்னும் சரியா தெரியல. ஓகே, அப்படியே நம்ம விநாயகரோட வாகனம் இங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கு. ஜம்முன்னு பண்றதை போட்டு ஓகே மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பின்னாடி பார்த்தீங்களா லைனாக தேர் நிற்கிது பார்த்தீங்களா, 3 தேர். அதில் வந்து ஒன்று புலி வாகன தேர், ஒன்று காளை வாகன தேர், இன்னொன்று வந்து மாதேஸ்வரர் தேர். நம்ம வந்து நம்ம மாடெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதனால் வந்து காளை வாகன தேர் வந்து நம்ம ஓட்ட போகிறோம். அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம அமௌண்ட் வரும். அது நான் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டு சொல்கிறேன். அதை நம்ம கொடுத்து அந்த பெரம்பு மாதிரி எல்லாம் பச்சை கதை இது வெள்ளியில் வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சோம்னா அப்படியே தேர் ரவுண்ட் அடிக்கும்போது நம்மளும் சுற்றி வந்துட்டு அந்த பெரம்பு திருப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. ஓகே மக்களே, இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும். அதாவது கோயிலுக்கு அப்படியே அந்த சைடில், அதாவது தேர் நிற்கிறதுக்கு அப்படியே பேக் சைடில் டிக்கெட் வாங்கணும். நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. அதில் அப்படியே நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். பாருங்கள், எல்லாம் அதோட ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. மொத்தம் 5 தேர் இருக்குது போட்டிருக்கு பாருங்க. தங்கத்தேர், வெள்ளித்தேர், அப்புறம் அந்த 3 தேர். இங்கே 3 தேர் இருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து 300 ரூபா. நம்ம 300 ரூபா கட்டினோம்னா நமக்கு அந்த பெரம்பு கொடுப்பாங்க. நம்ம அப்படியே வந்து சுற்றி வந்துக்கலாம். அதே மாதிரி தங்கத்தேர், வெள்ளித்தேருக்கு அதுக்கு தனி ரேட்டு. அதாவது தங்கத்தேர் ஓட்டுற மாதிரி இருந்தால் அது நமக்கு எக்ஸாக்டாக இங்கே போடல. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சுக்கலாம். இந்த லொக்கேஷனுக்கு கோவிலுக்கு அப்படியே இந்த சைடு. ஓகே மக்கள், நம்ம 300 ரூபாய் கட்டி தேர் ஓட்டுறதுக்கான ரெசிப்டையும் இந்த கையில் இருக்கிற பெரம்பு, இந்த பெரம்பையும் வாங்கியாச்சு. பட் டப்புன்னு நம்ம தேர்கிட்ட போனோம்னா நம்மளே மாதிரி ஒரு 7-8 பேர் 10 பேர் சேர்ந்துட்டோம்னா டக்குன்னு தேர் எடுத்துட்டு கிளம்பிடலாம். ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம்லாம். அப்புறம் கடைசி இதை கொடுத்தோம்னா பிரசாதம் கொடுப்பாங்களாமா. அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே காமிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்சளவுக்கு நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம காளை வாகன தேர் தான் நம்ம ஓட்ட போகிறோம். தெளிவாக நான் காமிக்கிறேன். இது வந்து மாதேஸ்வரன் உடைய தேர். உள்ள சேம் இதே மாதிரி தான் முகம் மட்டும் இருக்கும். சிவபெருமானுடைய முகம். இந்த பேர் தான் மாதேஸ்வரர். இது அவருடைய தேர். நெக்ஸ்ட் அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா புலி வாகன தேர் பார்த்தீங்களா. புலியில் மேலே ஈஸ்வரர். இது வந்து புலி வாகன தேர். அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம பக்கத்தில் போனோம்னா மாதேஸ்வரர் தேர். நம்ம ஓட்ட போகிற தேர் வந்து காளை வாகனம், மாடுக்காக, அதாவது வாகனத்துக்காக நம்ம ஓட்ட போகிறோம். பாருங்க, ஜம்முன்னு மேலே பாருங்க, ஈஸ்வரன் ஈஸ்வரி. தெரிகிறதா? இந்த தேர் தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஓகேங்க மக்களே, புலி வாகன தேர் பாருங்க கிளம்பிருச்சு. அடுத்து இப்போ இந்த நம்ம தேருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 பேர் சேர்ந்துட்டாங்க. இன்னொரு 2 பேர் சேர்ந்தால் நம்மளை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் வேறு லெவலில். இதெல்லாம் வந்து எங்கள் வழிபாடு முறைகள். சரிங்களா? பாருங்கள், அந்த புலி வாகன தேர் கிளம்பிடுச்சு. அந்த பக்கம் மாதேஸ்வரன் தேர் இருக்குது, அதுக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம தேருக்கும் ஆள் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர் இருக்குல்ல, தேரில் சாமி மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு, இப்போ நம்ம காட்டில் விளையிற நெல், இந்த மாதிரி இப்போ நிறையா பாருங்கள் நெல், இந்த மாதிரி தானியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே போடுறாங்க. அந்த தானியத்தை சாப்பிட்றதுக்கு அந்த தேர் மேலே பாருங்களே எவ்வளோ புறாக்கள் இருக்குது அப்படிங்கிறது. இதுதான் சூப்பருங்க. பாருங்கள், அந்த பக்கம் மாதேஸ்வரனுடைய தேர் போயிட்டுருக்கு. மாதேஸ்வரன் தேர் போயிட்டு அங்கே போய் நின்றுனே அடுத்து நம்ம தேர் எடுப்பாங்களாமா. லைனாக தான் எடுப்பாங்களாமா தேரெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காளை வாகனம் தேர் கிளம்பியாச்சு. பாருங்கள் இப்படி எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறத.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மேலே பாருங்க நந்தீஸ்வரர் இருக்காரு. இன்னொரு 5 நிமிஷம் தான். செம வைபா, அதெல்லாம் ஃபுல்லா இறக்கும் சர்ன்னு வந்துருச்சு. இப்ப பாருங்க சரியான ஏத்தம். இப்ப வண்டி எவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம கண்டிப்பா நம்ம புஷ் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தேர் போட்டோம். நம்ம இதுல எல்லாம் தாங்க லைன் நின்றுருந்தோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே தான் நின்றுருந்தோம். ஓகே, நான் நீட்டாக தரிசனம் பார்த்தாச்சு. ஃபைனலாக என்னோட ஆசையான தேரையும் ஓட்டியாச்சு. ஓகே மக்களை, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆசை தேரை ஓட்டியாச்சு. 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆயாச்சு. ஓகேங்க, இப்போ இந்த டோக்கனையும் அந்த பெரமையும் கொடுத்தோம்னா லட்டு பிரசாதம் கொடுப்பாங்களாமா. அது இதே கவுண்டரில் தான். வாங்க கொடுத்துட்டு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த ஆசை என்னென்னா இன்னொரு தேர் ஓட்டணும். அது எப்போ அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் விசாரிச்சிருவோம். ஓகே வாங்க அப்படி போவோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்ஃபில்லு. ஆசைப்பட்ட மாதிரி நல்லா நீட்டாக சாமி கும்பிட்டாச்சு, ஜாலியாக வந்தாச்சு. அதே மாதிரி தேரையை ஓட்டியாச்சு. தேரோட டைமிங் தான் எனக்கு தெரில. சரி மதியானத்தோடு நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை, இந்த 3 தேரில் வந்து ஃபுல் டைமே இருக்காமல். அந்த தங்கத்தேர் வெள்ளித்தேருங்கிறது மட்டும்தான் 5 மணி 7 மணிக்கு அந்த டைமில் தான் வந்து தேர் இருப்பாங்களாமா. சரி ஓகே, இருங்க பார்ப்போம். நம்ம தேர் எடுத்ததுக்கு 2 லட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கேட்க வேண்டிய விஷயம், ஓகே 2 லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. அது போக நம்ம வேணுனாலும் அந்த அங்கே கவுண்டர் சென்ஸில் அங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம கோல்டு தேர் வந்து எப்போ இழுப்பாங்க அப்படிங்கிறத கேட்க போனோம். அதுக்கு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 3000 ரூபா ஆகும். அதுவும் இதே மாதிரி தான் இப்போ நம்ம நிறைய பேர் இழுத்துக்குள்ள அந்த மாதிரி தான். பட் ஆனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் 4:30 மணிக்கு டோக்கன் தருவாங்களாமா. இழுக்கிறது அது டைமிங்கை பொறுத்து. ஆனால் 4:30 மணிலேருந்து டோக்கன் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோல்டு தேர் இருக்கிற மாதிரி இருந்தால் 4:30 மணிக்கு நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா, சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்படி வாங்க நம்ம அப்படி போவோம். அடுத்து அங்கே நந்தீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, இங்கே பாருங்க அப்படியே மிகப்பெரிய, அதாவது மாதேஸ்வரம் மலை கோயிலில் நல்லா பெரிய நந்தி இருக்கார். வாங்க போய் நந்தீஸ்வரரை போய் ஜம்முன்னு மேலே போய் தரிசனம் பண்ணலாம். பாருங்க எப்படி இருக்கார் அப்படிங்கிறது. வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அவர் எப்படி இருக்காருன்னு. சின்னதாக ஒரு 20 படி ஏறினோம்னா 20-30 படிக்குள்ளே நம்ம நந்தீஸ்வரரை ரீச் பண்ணிடலாம். பாருங்க இங்கிறது அப்படியே ஹோல் வியூ தெரியுது. பாருங்க அப்படியே மாதேஸ்வரர் அப்படின்னு தெரியுது. பாருங்க இந்த இடத்துலேருந்து செம்ம வியூங்க. கோவிலுடைய கோபுரம் அப்படியே பேக்கில் பாருங்கள் இந்த மலை மேலே இருக்கிற மாதேஸ்வரர் சிலை. சரியான வியூ. பாபா உள்ளதாங்க மாதேஸ்வரர் இருந்தார். நான் போகும்போதே காமிச்சிருப்பேன். அங்கே இப்போ நந்தீஸ்வரரை பார்ப்போம். பாருங்க பக்கத்தில் சூலாயுதம். அப்படியே உள்ள நந்தீஸ்வரர் எப்படி இருக்கார் அப்படின்னு பாருங்க. ஜம்மு அப்படியே சுற்றி வந்து அவரை வழிபடலாம். உள்ளதாங்க மாதேஸ்வரர் இருந்தார். இங்கே பாருங்க, இங்கே நம்ம பால்லாம் கொடுத்தா நம்ம பால் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் தீர்த்தம் கொடுப்பாங்க. சாமியை கும்பிட்டு வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்குது. நல்லா சுற்றி நல்லா வென்டிலேஷன் நிறையா இருக்குது. நல்லா காற்று சூப்பராக வருது. செமையாக இருக்குது. நம்மளே இப்போ 1/4 மணி நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தோம். சூப்பர். அப்புறம் மெயினாக ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு அந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸஸில் இருக்குது. பட் ஆனால் என்ன
அசால்ட்டாக நம்ம சார்ஜ் போட்டு நிற்கக்கூடாது. நம்ம சார்ஜ் போட்டு பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருந்தால் நீட்டாக நம்ம சார்ஜ் போட்டு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதே மாதிரி பாருங்கள் கடைகள் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வரைக்கும் நிறையா டாய்ஸ் கடை, அல்வா கடை, இந்த ஸ்வீட் கடை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நீட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மந்திரம் தான் பேக்கில், அந்த மந்திரம் சொல்ல சொல்ல சூப்பராக இருக்குங்க. ஓகே மக்களே, வந்ததுக்கு ஒரு 10 பாயிண்ட் சார்ஜையும் ஏற்றியாச்சு. அப்புறம் கோயிலுக்கு வந்து ஞாபகமாக திருநீர், அப்புறம் அந்த இது தேங்காய் மிட்டாய், அப்புறம் பொரிகடலை எல்லாத்தையும் ஒரு பர்ச்சேசிங்கை போட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம். அதுங்க நல்லா சமையலாக இருக்குது. போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் நல்லா வந்துட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி நைட்டு சிவராத்திரி, அந்த அமாவாசை, எல்லாமே சூப்பராக வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகேங்க, இங்கேருந்து பாருங்கள் மாதையன் எப்படி தெரியுறாருன்னு. மேலே போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நீட்டாக மேலே போயிருக்கணும். அடி மாதேஸ்வரர் கோயில் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சிறப்பானது. இப்போதான் வந்தேன், பொழுது ஆனாலும் போக மனசு இல்லை. அந்தளவுக்கு சூப்பரான தரிசனம். இடம் அதுக்கு மேலே தரமாக இருக்குது. கர்நாடகா வந்துட்டு கர்நாடகா பஸ்ஸை பார்க்கலன்னு எப்படி பாருங்கள், வேறு லெவலில் இந்த ரெட்டு இந்த ஒயிட்டு வேறு லெவலில் இருக்குது. வித்தியாசமாக இருக்கும் அந்த வண்டியை, நீளமாக ஓட்டுறதும் வேறு லெவலில் ஓட்டுவாங்க பாருங்கள். இது ஹிரியூர் டு மைசூர் போகிற வண்டி. இது மைசூர் போகிற ரூட்டு தான். ஓகேங்க மக்களே, அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா மலையிலேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம அந்த மாதிரி மலைகள்லாம் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக கவனமாக தான் போகணும். ரோட்லேயே பாருங்கள் நிறைய மலை மாடுகள் எல்லாமே பாருங்கள் ரோட்லேயே மேய்ஞ்சிட்ருக்கு. எல்லாமே ரிட்டன் வந்து பட்டிக்கு போகுதா இன்னும் தெரில. ஆனால் பாருங்கள் நிறைய ஏகப்பட்ட மலை மாடுகள் ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம பொறுமையாக போய் ஹார்ன்லாம் அடிச்சுட்டு போகிறது தான் வந்து பெட்ரு. ஓகே மக்களே, நம்ம அப்படியே வந்து மாதேஸ்வரம் மலை கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் அப்படியே மேட்டூர் போனோம். பட் ஆனால் என்னென்னா க்ளோசிங் டைமுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம். அதனால் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போனோம். பட் ஆனால் அங்கே ஃபவுண்டெயின்ஸு அப்புறம் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் நான் பெரிய லெவலில் சுற்றி காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் என்ன நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் வந்து நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி என்ட்ரி சார்ஜ் வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க சாயங்காலம். நம்ம ஒரு 5:45 5:30 கேட்ட போனனால எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி எல்லாம் வெளியே வந்துட்டுருந்தாங்க. அதனால் நம்மளும் பெரிய லெவலில் விளாக் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபுல்லாக போய் ஒரு மீன் கடையை பிடிச்சி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி சூப்பராக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் மாதேஸ்வரம் மலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.